இளம் வயதில் நரைமுடி பிரச்சனையால் அவதிப்படுவோர் இந்த அட்டகாசமான வீட்டு வைத்திய முறையை ட்ரை பண்ணுங்க. முந்தைய காலங்களில் முடி உதிர்தல், வழுக்கை, நரைமுடி போன்ற பிரச்சனைகள் வயது முதிர்வதை குறிக்கும். ஆனால் தற்போதைய சூழலில் மக்களின் உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் சிறுவயதிலேயே நரைமுடி, வழுக்கை போன்ற பிரச்சனைகளை இளைஞர்கள் சந்திக்கின்றனர். சொல்லப்போனால் 10 முதல் 15 வயது சிறுவர்களுக்கு கூட இந்த நரைமுடி பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. இளநரைமுடி பிரச்சனைக்கு டென்ஷன் மற்றும் மோசமான உணவு பழக்கம்தான் முக்கிய காரணமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நரைமுடியை மறைக்க பெரும்பாலான மக்கள் ஹேர் டை போன்ற கெமிக்கல் கலந்த கலவையை பயன்படுத்துகின்றனர். ஒரு சிலர் அழகுக்காக அதில் வெவ்வேறு நிறங்களையும் பயன்படுத்துகின்றனர். இதுவே நாளடைவில் முடி உதிர்தல், சரும அலர்ஜி, பொடுகு தொல்லை போன்ற பிரச்சனைகளால் அவதிக்குள்ளாக நேரிடும். சில நேரங்களில் ஹார்மோன் மாற்றத்தாலும் இளநரை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு முன்கூட்டியே தடுப்பதற்கு வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை வைத்து நரைமுடி பிரச்சனையை சரி செய்யலாம். வெங்காய சாறு. வெள்ளை முடியை கருப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைப்பதில் வெங்காயத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு வெங்காயத்தை மிக்ஸி கிரைண்டரில் அரைத்து சாறு எடுத்து தலையில் தடவி காய்ந்ததும் லேசான ஷாம்புயை கொண்டு தலைமுடியை கழுவி வந்தால் நரைமுடி பிரச்சனை வராமல் தடுக்கலாம். நெல்லிக்காய் மற்றும் ரீட்டா. வெள்ளை முடியை இயற்கையாகவே கருப்பாக மாற்ற நெல்லிக்காய் மற்றும் ரீத்தா பொடியை ஒரு இரும்பு பாத்திரத்தில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் எழுந்ததும் தலைமுடியில் தடவி உலர்ந்த பின் சுத்தமான தண்ணீரில் கழுவவும். இந்த முறையை வாரத்திற்கு 2 முதல் 3 முறை செய்து வந்தால் நரைமுடி பிரச்சனையை தடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் மற்றும் கறிவேப்பிலை. தேங்காய் எண்ணெய் மற்றும் கறிவேப்பிலை தலைமுடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக பயன்படுகிறது. கறிவேப்பிலை இலையை அரைத்து காய வைத்த பின் தேங்காய் எண்ணெய் அல்லது தலைமுடிக்கு உபயோகிக்கும் எண்ணெயில் போட்டு சில நாட்கள் ஊற வைத்து அந்த எண்ணெயை தேய்த்து வர நரைமுடி நம்மை நெருங்காது. கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல்லை முடியின் வேர்களில் மசாஜ் செய்து உலர்ந்த பின் ஷாம்பு போட்டு கழுவவும். இதை வாரத்திற்கு 2 முதல் 3 முறை செய்து வந்தால் கூந்தல் படிப்படியாக கருமையாக வர ஆரம்பிக்கும். கற்றாழை ஜெல் தலைமுடிக்கு மட்டுமல்லாமல் சருமத்திற்கும் நல்ல பயன் தரும்.